விளாத்திக்குளத்தோட எம்எல்ஏ திரு மார்க்கண்டேயன் அவர்களை 15 நாட்களுக்கு இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. சிட்டிங் சிஎம் பார்த்து உன் எலும்பெல்லாம் முறைச்சிருவண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் ஸ்டேஜ்ல மிரட்டல் விட்டதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காலையில அவரை எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதே தெரியாம கனிமொழி அக்காவும் ஸ்டாலின் சாரும் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. முதலமைச்சரை பத்தி விமர்சனம் செஞ்சதுக்காக ஒரு எம்எல்ஏவை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்ன விமர்சிச்சீங்க? ஸ்டேஜ்ல இன்னும் எலும்பு முறிச்சிருவேன்னு சொல்றது விமர்சனமா இல்ல மிரட்டலா? கட்சியில இருக்கிற மத்தவங்க பேசுறதெல்லாம் கூட ஓகே, ஏன்னா அவங்க எப்பவுமே அப்படிதான் சென்ஸ் இல்லாம பேசுவாங்க. ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை கனிமொழி மேம். உங்க எம்எல்ஏ பேசுனது நீங்க முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவரை அரெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமான்றதை நீங்களே சொல்லுங்க. இவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு நம்ம பழைய பேஷண்ட் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் கீதா ஜீவன் மேமும் வந்துட்டாங்க போராட்டம் பண்றதுக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, அவர் பேசினதை என்ன சொல்லி நீங்க டிஃபெண்ட் பண்ண போறீங்க? போலீஸ் ப்ரொடெஸ்ட் பண்றவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், மயக்கம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆக்டிங்க போட்டுட்டு கிளம்பிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல திரு மார்க்கண்டேயன் சார் என்ன பண்ணிட்டாரு, எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு வெளியே வந்தோடனே பிரஸ் பார்த்தோன்னே ஒரு பயங்கரமான ஆக்டிங் போட்டாரு. உங்களுக்கெல்லாம் மக்களை பார்த்தா எப்படி தெரியுது? முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஒரு போலீஸ் அவ்வளோ ஈஸியா மிரட்டிட முடியுமா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியலையே. இன்னைக்கு உங்களை நீதிமன்ற காவல்ல வைக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்தோடனே நீங்க இதையும் என்ன தெரியுமா சொல்வீங்க? தாவேக்காவின் அராஜகம் அப்படின்னு சொல்வீங்க. நீங்க மேடையில ஏறி ஒரு சிஎம் எலும்பு முறிச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவுமே உங்களை பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும், அதானே? எல்லாம் யோசிச்சு பாருங்க. கடந்த 5 வருஷத்துல நீங்க எத்தனை சோசியல் மீடியா கிரியேட்டர்ஸ், எத்தனை மீம் பேஜஸ், எத்தனை யூடியூபர்ஸ் அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ் போட்டு வச்சிருக்கீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பத்தி திமுக காரங்களுக்கு பேசுறதுக்கு தகுதியே கிடையாது.